நண்பர்களே, இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் எடுக்கப்பட்டதல்ல. இது ஒரு முற்றிலும் பொழுதுபோக்குக்காக எடுக்கப்பட்ட வீடியோ. அதனால உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. பாஸ், மர்மர் படத்தை பார்த்துட்டேன். அதுலயும் அந்த டென்ட்டுக்குள்ள டெம்ட் ஆகிற சீன் சூப்பர். ஏன் பாஸ் டல்லா இருக்கீங்க? ஏண்டா ரோஸ் பண்றதுக்கு படத்தை பாருடானா பலான காட்சியை மட்டும் பார்த்துட்டு வந்து பேசுறேன். ஆனா என்ன பாஸ், அந்த சீனால தானே இந்த படத்துக்கு மர்மர்னே டைட்டில் வச்சாங்க. என்னடா சொல்ற, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. மர்மர்னா என்ன? முணுமுணுக்கிறது. இந்த படத்துல இந்த சீன்ல தானே முணுமுணுக்குறாங்க. இந்த மர்மர் கதையை பத்தி பார்த்தோம்னா, 2 கோப்ரோ எடுத்துக்கிட்டு 2 பொண்ணுங்க 2 பசங்க மட்டும் காட்டுக்குள்ள போய் கசமசாலம் பண்ணிட்டு கேலி ஆகிடுறாங்க. இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் சரியில்லை, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம். அப்போ செகண்ட் ஹாஃப் அது பண்ணாமலே இருந்திருக்கலாம்டா. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கட் பண்ணிட்டு அதை இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா எடிட் பண்ணி யூடியூப்ல vlog-ஆ ரிலீஸ் பண்ணிருக்கலாம். பிகாஸ் இதுவே ஒரு யூடியூப் vlog தான்டா. அதை 2 மணி நேரம் எடுத்து எடிட்டே பண்ணாம படமா ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கானுங்க. இதில் மிக மனவேதனைக்கான விஷயம் என்னன்னா, என்னோட ஃபேவரட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே இந்த படத்தை பத்தி கண்டமேனி உருட்டி வச்சிருக்காங்க. ஏன் சார் அழுகுறீங்க? சார் சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. இப்ப ஏன் இவனுங்களை போட்டு பொழந்துட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் படத்தை போட்டு பொழக்கலாம். இந்த படத்துல வர அந்த பேய்க்கு ஒரு வீக்னஸ் இருக்கு. அது அந்த காட்டுக்குள்ள போற எல்லாரையும் ஒண்ணும் பண்ணாது. யாருக்காவது உடம்புல ரத்தம் வந்ததுன்னா அதை வாட புடிச்சுக்கிட்டே வந்து ரத்தம் வர இடத்துல கடிச்சு வச்சுட்டு போயிடும். அப்போ பைல்ஸ் வந்தவங்க யாராவது அங்க போனாங்கன்னா இந்த படத்தோட ஹீரோ சார் எடுத்துக்கிட்டா அவர் ஒரு காஜி. பிகாஸ் ஆரம்பத்துல இருந்து ஹீரோயினை வெறித்தனமா லவ் பண்ணுவாரு. ஆனா ஹீரோயின் இவரோட லவ்வுக்கு ஓகே சொல்லலனதும் உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்ட இப்படி பிரேக்கப் ஆன அடுத்த நிமிஷமே அடுத்த ஆளை கரெக்ட் பண்ணி போட்டார். பாத்தியா, நீதான் வருங்கால ஜானி சீன்ஸ். சரி, இப்ப கதைக்கு வருவோம். கதைன்னு ஒண்ணுமே இல்ல, இருந்தாலும் கதைக்கிறேன். ஓபன் பண்ணா 2 பொண்ணுங்க 2 பசங்க ஒன்னா சேர்ந்து ஒரு காட்டுக்குள்ள யூடியூப் vlog எடுக்கலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. இப்ப இவங்க எல்லாம் கிளம்பி போய் பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போய் அங்க இருக்கிற ஒரு பொண்ணை காருக்குள்ள தூக்கி போட்டுக்கிட்டு இப்ப அந்த பேய் இருக்கிற ஊரை தேடி போறாங்க. இப்ப அந்த கிராமத்துல இருக்கிற பொண்ணு இவங்க எல்லாரையும் ஒன்னா கூட்டிக்கிட்டு ஒரு ஆயா கிட்ட கதை கேட்க கூட்டிட்டு போறாங்க. ஆமா, இப்போ நான் எதை பத்தி பேசணும்? அந்த 7 கன்னிகளை பத்தியும் மங்கைங்கிற பேயை பத்தியும் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இங்க வா, இந்த வேர்டை பாரு. ஊம்பலி நான் இல்லை, நீ காட்டுக்கே போவா. என்னது இது பெத்திக்கிற தன்னமா இருக்கு? பாத்தியா, உங்க ஊர்ல ரத்த காட்டையெல்லாம் படிச்சிருக்கு. அந்த வாசல்ல நின்று கதை சொல்ல மாட்டேன், வாங்க வீட்டுக்குள்ள அப்படின்னு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் தன்னோட முகத்தை மூடிட்டு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னால இந்த ஊர்ல ஒரு சூனிக்காரி இருந்தா. அவன் மந்திரம் கத்துக்கிறேன் தந்திரம் கத்துக்கிறேன் இருக்கிற சின்ன ஜெர்சிங்க பொண்டு புருஷங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் காலி பண்ணிட்டான். அவனால ஊர் ஒண்ணு கூடி அந்த சூனியக்காரியை காலி பண்ணிடுச்சு. இப்ப அதுதான் அந்த பக்கம் ஆவியா சுத்தி இருக்குது. நீங்க யாரும் அந்த பக்கம் போயிடாதீங்க அப்படின்னு அந்த பாட்டி அலர்ட் பண்றாங்க. அந்த பாட்டி மட்டும் இல்ல, ஊர்ல இருக்கிற எல்லாருமே அந்த கோஸ்டோட பேரு கூட சொல்லாம அந்த அளவுக்கு பில்டப் கொடுத்துட்டு இருக்கானுங்க. ஊர்ல சுனியக்காரி மங்கை தானே சொல்றீங்க? அந்த ஆவி யார் தெரியுமா? அது இதுவரை எத்தனை பேர் போட்டிருக்கு தெரியுமா? அது எப்படி அத்தனை பேர் போட்டோம் அந்த ஆவிக்கு ஒண்ணும் ஆகல. இப்ப அங்க இருக்கிற ஆட்கள்ட்ட எல்லாம் கதை கேட்டுட்டு அன்னைக்கு நைட்டே அந்த காட்டுக்குள்ள போறாங்க. காட்டுக்குள்ள போனவங்க கம்முனப்படுத்து தூங்காம கண்ட நேரத்துல எதனா பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஒய்ச்சா போர்டு தூக்கிட்டு வந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அண்ணன் கையை பிடிக்க மாட்டியா? ஐயா ஐயா, அந்த பொண்ணை ஜாயிண்ட் அடிக்க பாக்குறாரு ஐயா. அதுதான் அந்த காட்டுக்குள்ள யார் காலை வச்சாலும் காலி பண்ணிடுது. நீங்க என்ட்ரி ஆயிட்டீங்கன்னு தெரிஞ்சாலே வந்துற போது இவங்க அந்த ஒய்சா போர்டு வச்சு அந்த ஆவி காலில் விழுந்து கதறாத குறைய கெஞ்சி கூப்பிடுறாங்க. ஆனா ஒண்ணுமே வரல. அதுதான் யாராவது ரத்தம் கொடுத்தா உடனே மோப்பம் முடிச்சுட்டே வந்துடும்ல. உடனே அங்க இருக்கிற ஒருத்தன் அந்த கிராமத்து பொண்ணோட கையில குத்தி ரத்தம் வர வச்சிடறான். உனக்கு ஆவியை பார்க்கணும், உன் உடம்புல குத்தி ரத்தம் திடுறா. இதுக்குள்ள சம்பந்தமே இல்லாம பக்கத்துல பவ்யமா உட்கார்ந்து இருக்கிற பொண்ணோட கையை பிடிச்சி குத்திட்ட. இப்ப அந்த பொண்ணு விரல்ல குத்தியும் ரத்தம் மட்டும் தான் வந்தது, ஆவி வரல. அதனால எல்லாரும் கம்முனு போய் படுத்து தூங்கிடுறாங்க. ஆனா எல்லாரும் அசந்த நேரமா பார்த்து ஆவி அந்த பொண்ணை அபியூஸ் பண்ணிடுது. இப்ப அடுத்த நாள் எல்லாம் தூங்கி எந்திரிச்சு அந்த பொண்ணு எங்க இருக்குன்னு காட்டுக்குள்ள எல்லாம் கண்டமேனிக்கு தேடி திரிவாங்கன்னு பார்த்தா கம்னு அவன் வேலையை பாக்குறானுங்க. கூட கூட்டிட்டு இருந்த பொண்ணு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம யூடியூப் vlog தான் முக்கியம்னு கேமரா தூக்கிட்டு போறானுங்க. இதுக்கு அந்த ஆவி இவங்க 4 பேரும் இங்கே போட்டு தள்ளிட்டு அந்த பொண்ணை மட்டும் விட்டு போயிருக்கலாம். இதோட படம் முடிஞ்சிருக்கும். இப்போ இவங்க எல்லாம் டென்ட் போட்டு தங்கி இந்த இடத்துக்கு ஆவி வராததால ஆவி எங்க இருக்கும் அப்படின்னு கையில மேப் வச்சு ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கானுங்க. போறாங்க, இருட்டிட்டு டென்ட் போறாங்க, தூங்கிடுறாங்க. இவங்களை பார்த்தா ஏதோ யூடியூப் vlog எடுக்க வந்த மாதிரிலாம் தெரியலடா, ஏதோ ட்ரிப் என்ஜாய் பண்ண வந்தவனுங்க மாதிரி சுத்திட்டு இருக்கானுங்க. இப்போ எல்லாரும் போதையில் படுத்திருக்கும் போது ஹீரோ லைட்டா டெம்ட் ஆகி ஹீரோயின் கிட்ட லைட்டா எல்லாம் மீற ட்ரை பண்றாரு. நக்கு செத்த பையல.
ஆனா ஹீரோயின் மேடம் ஹீரோ கண்ணத்துல பலான்னு ஒரு அரை விட்டு யூ பாஸ்டர் என்ன அதே இருந்தா என் மேல கை வைக்க பாப்ப ஒழுங்கா ஓடி போயிடுறா அப்படின்னு ஹீரோவை விரட்டி விட்டு ஹீரோ ஃப்ரெண்டை கூட்டிட்டு இவங்க காட்டுக்குள்ள போயிடுறாங்க. ஹீரோ ஃப்ரெண்டை கூட்டிட்டு இவங்க காட்டுக்குள்ள போயிடுறாங்களா? ஆனா அந்த கோஸ்ட் எங்க இருக்கு தேடி போறாங்கப்பா. இப்ப இவங்க இந்த பக்கம் போன நேரமா பார்த்து ஹீரோயின் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல அவங்க ஹீரோ சார் அப்ரோச் பண்ணி ரெண்டு பேருமே காட்டுக்குள்ளே கசமசா பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப அந்த கசமசா சீன்ல முடிச்ச உடனே இந்த பொண்ணு ஒரு பக்கம் காட்டுக்குள்ள கேமரா எடுத்துட்டு கிளம்பிடுது. ஒருவேளை காட்டுக்குள்ள சுத்தி எல்லாரும் பைத்தியம் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலுக்கு கேமரா எடுத்துட்டு பாதி நேரத்துல தனித்தனியா போறானுங்க. இப்ப தேடி போன ஹீரோயின் ஃப்ரெண்ட கோஸ்ட் வந்து காலி பண்ணிடுது. ஏய் ஒரு நிமிஷம், அந்த கோஸ்ட் யார் உடம்புல தான் ரத்தம் வெளியில வந்தா தானே வந்து காலி பண்ணும், அது எப்படி? அட இப்பதானே சில சம்பவம்லாம் நடந்தது. சோ ஃபர்ஸ்ட் டைம் ப்ளீடிங் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இப்ப அந்த பொண்ணு தேடி ஹீரோ ஃப்ரெண்ட் கேமரா எடுத்துட்டு வராரு. என்னையா கேமரா வைக்கிறது, இவன் பீடி குடிக்கிறதெல்லாம் எவ்வளவு நேரம் காமிச்சிட்டு இருப்பீங்க? வர்ற வழியில அவரு கால ஆணி குத்திடுது. அவரும் பாபா மரியா. ஆனா இங்க இவ்வளவு சம்பவம் நடந்துட்டு இருக்கும். ஆனா அந்த ஆவி பாரு இவங்க ரெண்டு பேரையும் மட்டும் டக்கு டக்குன்னு கொண்டுருச்சு. ஹீரோ சார் அவர் டென்ட் மேல கல்லு தூக்கி போடுறது, ஜிப்ப ஓபன் பண்ணி விளையாடுறதுன்னு ஹீரோ சார் ஒரே ஃபன்னா பண்ணிட்டு இருக்கும். இவ்வளவு ஏன் ஒரு கட்டத்துக்கு மேல போய் டென்ட் மேல கையை வச்சு சோலாட்டி எல்லாம் பயன்படுத்த ட்ரை பண்ணும். இவனை பயன்படுத்தி போட்டு தள்ளுறதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு பாத்தியா? இருந்தாலும் இந்த கோஸ்ட் அக்கா ஹீரோ சார் கிட்ட மட்டும் ரொம்ப நேரமா விளையாண்டுட்டு இருக்கும். ஒருவேளை ஹீரோ சாரோட பர்ஃபார்மன்ஸ் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு ஆமியும் டெம்ட் ஆயிடுச்சு போல. சோ ஹீரோ சார் கிட்ட எதுக்கும் ட்ரை பண்ணுது. அப்ப படத்தை எடிட்டே பண்ணல, கேமரா ஆன் பண்றது, ரெக்கார்ட் பண்றது, கட் பண்றது, இத மொத்தமா ஜாயின் பண்ணி படமா ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கீங்க. இப்ப ஹீரோயின் மேடமுக்கு பீரியட் ஆயிடும், உடனே கோஸ்ட் அக்கா வந்து தூக்கிட்டு போயிடும். அட என்னடா எல்லாரும் காட்டுக்குள்ள வந்த உடனே டக்கு டக்குன்னு போட்டு தரலாம், இப்படி கூறுகட்ட தரமா ஏதோ பண்ணிட்டு இருக்கு இந்த கோஸ்ட். இந்த ஹீரோ ஒரு வழியா அந்த கோஸ்ட் திருப்திப்படுத்திட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி வந்துடுறான். எஸ்கேப் ஆகி வந்து இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல அந்த பாட்டி சொல்லியிருப்பாங்க, அந்த ஊர்ல 7 சப்த கன்னிகள் இருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப வருஷமா பூஜை நடக்கல, அவங்க வருஷா வருஷம் அந்த காட்டுக்குள்ள இருக்க குளத்துல குளிக்க வருவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உடனே இந்த ஹீரோ சார் எப்படியோ கண்டுபிடிச்சு அந்த குளத்துக்கு போய் அவங்க குளிக்கிறது ஒளிஞ்சிருந்து பார்த்தறோம். இத பார்த்து அந்த 7 சப்த கன்னிகளும் காண்டாகி ஹீரோ சாரையும் போட்டு தள்ளிடுறாங்க. இதோட இந்த கிரிஞ்சு கர்ம முடிஞ்சுதுடா. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு செலவு பண்ணாரோ இல்லையோ, ஆனா இந்த படத்தை ப்ரோமோட் பண்றதுக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு மட்டும் பணத்தை வாரி வாரி அரைச்சிருக்கான் போல. இதுக்கப்புறம் வர எல்லா படங்களும் இதே டெக்னிக்கை ஃபாலோ பண்ணாம இருந்தா சரி, இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு செலவு பண்ண காசுல பாதிய படத்துக்கு போட்டுருந்தா கூட இது ஒரு படமும் சொல்லியிருக்கலாம். ஒரு 2.5 மணி நேரம் யூடியூப் விளாக் எடுத்து அப்படியே ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கீங்க. இந்த மர்மர் விளாக நிறைய பேர் தியேட்டர்ல போய் பார்த்து ஏமாந்துருப்பீங்க. அவங்களாம் யாரு அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனல் வேற 50k சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கு. சோ மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஆன் ஒரு சிம்பிள் ஒரு அதையும் கொடுத்துக்கோங்க. ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. திரும்ப இதே போல இன்னொரு கிரிஞ்சு மூவி ரோஸ்டோட உங்க யாரையும் சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் விஜய் குமார் சைனிங் ஆஃப். பை.